என்ன பண்ற செண்பா? சமையல் தான். கடிக்காதடி, அதான் என்ன சமையல்னு கேக்குறேன். ராத்திரிக்கு சப்பாத்தி போடலான்னு பார்த்தேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்டூ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூன்னா? ஏய், ஸ்டூ தெரியாதா? காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு குருமா உரி போடுவாங்களே, அதான்டி. அப்படியா? வை வை, எங்க அம்மா தான் இருக்கே, எப்ப பார்த்தாலும் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்காவே வச்சுக்கிட்டு இருக்கோம். சகிக்காது. இப்பெல்லாம் எனக்கு உருளைக்கிழங்க கண்டாலே கடுப்பாயிருது. அவ அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள, அவகிட்ட உனக்கு என்னடி வெட்டி பேச்சு? இங்க வா. இல்லம்மா, செண்பாக்கு ஒத்தாசை பண்ணலாமேன்னு வந்தேன். ஒரு கழுதையும் வேண்டாம், நீ பேசாம போய் படி. வேலையை பாக்குறவட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஏண்டா ஆம்பளை பிள்ளை, உனக்கு அங்க சமையல் கட்டுக்கல என்னடா வேலை? சி வெளியில வா. அம்மாக்காரி எத்தனை நாள் சமையல் கட்டுக்குள்ள இருந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப எந்த கழுதையாவது உள்ள வந்தீங்களா? இப்ப எதுக்கு அங்க மாநாடு போட்டுட்டு நிக்கிறீங்க? சி வெளியில வாங்க. நீ வேலைய பாரு தாயி. இந்தா சாப்பிடு. என்னது? ரவா உப்புமா. நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்ன நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்ல? நல்லா இல்லைன்னா தானே சொல்ல முடியும். இப்ப நீ எதை செஞ்சாலும் டேஸ்டாவே செய்ற. ஒரு ரவா உப்புமாவை இவ்வளவு டேஸ்டா பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஏய், போய் தானே சொல்றேன். இப்பெல்லாம் உனக்கு அறிவு ரொம்ப வளர்ந்துடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் மந்தமா தான் இருந்த. இப்பெல்லாம் அறிவு ரொம்ப ஷார்ப்பு. எப்படி? என்ன கிண்டலா? நான் எங்க கிண்டுனேன்? நீ தானே கிண்டுன. உப்புமா சொன்னேன், அதை கிண்டி தானே பண்ணணும். என்ன எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்க? உதவிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்கல்ல. உங்க அப்பாவோட ஆட்கள் வர நம்மள வெளியே தேடிட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு கூட வெளியே போக முடியாம ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்ப அந்த பயம் போச்சு. அதோட 2 சிம் கார்டு வரை கிடைச்சிருச்சு. இனிமேல் உனக்கு பைத்தியம் முடிக்காம காப்பாத்திடலாம்ல. என் வேதனை உனக்கு என்ன கேலியா இருக்கா? விளையாட்டுக்காக சொன்னேன். மேடத்துக்கிட்ட பேசு. இல்ல மோகன், மேடம் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்கள என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. அப்புறம்? இல்ல, பியூலா கிட்ட பேசுறேன். நம்ம கஷ்டம் என்னன்னு அவ ஈஸியா புரிஞ்சுக்குவா. அவகிட்ட பேசிட்டு மேடமோட மூட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறேன். பேசு. என்னாச்சு? இல்ல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, இப்ப வேற என்ன பண்ண போற? நான் வேணா செண்பகாக்கு கால் பண்றேன். என்னதாயி, அது பாட்டுக்கு அடிச்சிட்டு தான் கிடக்கும். இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, நீ போய் வேலையை பாரு தாயி. வேலை எத்த வேலை. இந்த செல்லு பொண்ணை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை மண்ணெண்ண ஊத்தியே கொளுத்தணும். யாரையாவது ஒழுங்கா வேலை செய்ய விடுதா? எப்ப பாரு டிங்கி டிங்கின்னு அடிச்சுக்கிட்டு, அதுலயும் ஏதாவது உருப்படியா பேசி தொலைக்கிறாள்வளா இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்கே. எப்பா என்னடி இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சியே? என்னமா கழுத பால்ல வச்சியலா இல்ல எருமை தையில வச்சியலான்னு வெட்டியா எப்ப பாரு பேசிட்டு இருக்கிறது. என்னமோ பிறக்கும் போதே செல்போனு கைமாதான் பிறந்தவ மாதிரி. செல்போன் இல்லைன்னா இருக்க முடியாதாங்க. ஏண்டி போனும் சத்தம் போடுது, நீயும் சத்தம் போடுற. ஒண்ணு போன் சத்தத்தை நிறுத்திட்டு நீ சத்தம் போடு. 2 பேரும் ஒரே நேரத்துல சத்தம் போட்டீங்கன்னா வீடு மீன் கடை மாதிரி இருக்குடி, அறிவு கட்டவளே. என்ன சொன்னீங்க? இல்லம்மா, போன் சத்தத்தை நிறுத்திட்டு நீ பேசு. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு பாரு. இல்லையே, எனக்கு வேற என்னமோ சொன்ன மாதிரில கேட்டுச்சு. முதல்ல போன பேசிட்டு அப்புறம் உமக்கு வாரேன். வா. ஹலோ, என்னாச்சு? இல்ல, யாரோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன். மறுபடியும் கரெக்டா ட்ரை பண்ணு. சரி. ஏய், வெச்சிர, நான் கழுவிக்கிறேன். பரவாயில்ல விடு, நீ பேசு. செண்பகா, செண்பகா, நான் ஆர்த்தி பேசுறேன். அப்பா, எவ்வளவு நாளாச்சு உன்கிட்ட பேசி. நல்லா இருக்கியா? அப்புறம் பியூலா மேடம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உன்னை நான் இப்ப கூப்பிட்டேன், ஏதோ ராங் நம்பர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
யாரோ ஒரு பிசாசு எடுத்து கத்துச்சு பாரு. ஏய் எவளடி பார்த்து பிசாசுங்கற? நீதான் குட்டி சாத்தாண்டி. ஏண்டி கழுத மாதிரி ஆலோ ஆலோன்னு கத்திட்டு கிடந்தேலடி, ஏதாவது பதில் சொன்னியாடி? எரும மாடு மாதிரி கத்திட்டு கிடந்தேன், ஒன்னும் பதில் சொல்லாம என்னைய சொல்லிட்டு இருக்கியா? ஏய் என்னாடி வச்சிருக்க இப்ப செண்பாவாவுக்கு? அவ தின்னாலா திங்கலையான்னு தெரிஞ்சுக்கிறோமா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ எவடி முதல்ல? கட்டையில போறவ வச்சு தொலைச்சு விட்டா. அடியே நீ மட்டிய கையில கடைச்சேன்னு வச்சுக்க, அப்படியே சட்னி வச்சுவிட. சட்னி மரியாதையோட ஒரு பொம்பளை கேள்வி கேட்டுட்டு இருக்காளே, பதில் சொல்வான்னு இல்லாம அவ பாட்டுக்கு வச்சுட்டா. ஏம்மா யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த? எவளோ ஒரு சிரிக்கி செண்பவத்திட்ட பேசணுமா? என்னையே நீ யாருன்னு கேக்குறா? இவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கிறதுக்காக தான் நான் காலை ஒடிச்சிட்டு கிடக்கறாங்க. சரி நீ யாருன்னு கேக்குறதுக்குள்ள பொசுக்குன்னு போன வச்சுட்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது செண்பகாவோட போனு. அந்த போனை நீ எதுக்கு எடுத்த? செண்பகாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அவகிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாங்க. வழக்கமா கேக்குற செண்பகாவோட இனிமையான குரல் கேட்காம ஒரு யானை பிளிற சத்தம் கேட்ட உடனே ஒரு சந்தேகம் வந்து நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கே கோச்சுக்கிற? நக்கல் பண்றீங்களாங்கும். என்னைய நக்கல் பண்ணிருன்னு வச்சுக்கோயேன், உம்ம ரெண்டு கண்ணும் அப்படியே அவிஞ்சு போயிரும். ஏமா நான் போய் உட நக்கல் பண்ணுவோனாமா? நீ என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த ஒளி விளக்கல்லவா? அப்படியே ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி என் கண்ணு ரெண்டு அவிஞ்சு போயிட்டாலும் இந்த கட்ட குரலை வச்சு பாடி பாடி நீ என்ன காப்பாத்திர மாட்ட? என்ன சொல்றீருன்னு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வழக்கம் போல போங்க சித்தப்பா. சித்தி, செம்பாவோட போன்ல பேசுனது பொண்ணு தானே, பையன் இல்லையே? ஏண்டா கூமுட்ட பயல, ஓ முன்னாடி தானடா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆம்பளை பையனத்தான் பாடி பாடின்னு பேசிட்டே இருப்போமாடா? ஓ மரமண்டைக்கு இதை ஏற வேண்டாமாடா? அறிவுத்தனமா கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்க போடா. சித்தி, நீ எத்தனை டாவனா போட்டுக்கோ, போன்ல பேசுனது பையன் இல்லல, அது எனக்கு போதும். அப்போ வர நம்மகிட்ட தான் இருக்கு. என்னத்தோ உளறிட்டு போறான் செம்பவா. எங்களுக்குள்ள நாங்க 1000 பேசிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் நீ வாய் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? நீ வேலையை பாரு தாயி. அவ்வளவு வேறு பசியோட இருக்கோம்ல. இவாளே ஒரு அமுக்குனி, இவளுக்கு பேசுறவெல்லாம் ராங்கிக்காரியா தான் இருக்காள்வ. இனி எவளாவது போன்ல கூப்பிடட்டும், போன அப்படியே உடைச்சு தள்ளி போட்ட மாட்டேன். என்ன சார்த்தி? ஒண்ணும் இல்ல, செண்பகாக்கு கால் பண்ணலான்னு கூப்பிட்டா யாரோ ஒரு பொம்பளை எடுத்து காட்டு கத்தல் கத்துது. சரி ஏதோ ராங் நம்பர் போல இருக்குன்னு மறுபடியும் கால் பண்ணா மறுபடியும் அதே பொம்பளை எடுத்து கத்துது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. நம்பர் கரெக்டா போட்டியா? சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் தானே போட்டேன். அப்படின்னா கனெக்ஷன் ஏதாவது தப்பா போய் ராங் கால் போயிருக்குமா? தெரியல. செண்பகா கிட்ட பேச முடியலன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி விடு, இப்ப எதுக்கு கவலைப்படுற? கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏண்டி இப்ப எதுக்கு டீய போட்டுட்டு வந்து நிக்கிற? சாப்பிடுற நேரத்துல தான் ஊர்ல உங்க அம்மாக்காரி எல்லாத்துக்கும் டீய போட்டுட்டு வந்து குடுப்பாளாங்க. திங்கிற நேரத்துல டீய போட்டுட்டு வந்து குடுத்துக்கிட்டு, பாலும் சீனி என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அத்தை வீட்டு காசு தானே, வீணா போன நமக்கு என்ன நினைச்சியாங்க? எந்த வீட்டுல இருந்தாலும் அத நம்ம வீடு மாதிரி நினைக்கணும். அதான் நல்ல பொம்பளை பிள்ளைக்கு அழகு. ஆமா, எந்த மகராசி உங்ககிட்ட இப்ப டீய கேட்டது? அது சார்வால் தான் டீய கேட்டதோ? ஏன் தொறைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டீ வேணுமா? ஐயா சித்தி, நான் கேட்கல, யாரு கேட்டாங்களே எனக்கு தெரியாது. ஏதோ கஞ்சி ஊத்தாம சோறு போட போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நான் போய் டீ கேட்பேனா, அதுவும் உன் வீட்டுல? மா நான் தான் டீ கேட்டேன். என்ன இப்போ டீ எல்லாம் கேட்க கூடாதா? டீ வேணுங்கிறவங்க குடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு குடிக்க பிடிக்கலனா குடிக்கிறவங்க வாயை பார்த்துட்டு சும்மா இரு. ஏண்டா டீய குடிக்கிறதுக்கு ஒரு நேரங்காலம் வேணாமா? இதுக்கெல்லாம் நேரங்கால பார்த்து குடிக்கணும் சட்டமா இருக்கு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் நச்சு நச்சுன்னு. ச்சே மாமா வேண்டாம் ராஜா, நீ எதுக்கு இப்ப வேண்டாங்கறீங்க? டீய கொண்டு போய் தூர ஊத்துறதுக்கா? எடுத்து குடிங்க. அந்த பரவட்டி தலைக்கு எடுத்து குடுங்க. அலையாத. இந்த அப்படி குடுமா, அதை எடுத்துட்டு போமா. இந்த நில்லு. யா நாங்கள டீய குடிக்க மாட்டோமாங்க. குடு. சை, காசெல்லாம் இப்படி வீணாக்கி தொலைறியே. போய் வேலை பாரு. இது வேற எப்ப பாரு டிங்கி டிங்கின்னு அடிச்சுக்கிட்டு. ஒரு கலெக்டருக்கு கூட இவ்வளவு போன் வராது. ஹலோ
அதே பொம்பளை தானே? ம் அப்படிதான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. ஹலோ, செண்பகா இருக்காங்களா? ஆ, நீ யாரு? நீங்க யாரு? நீ யாருன்னு நான் ஒன்னிய கேட்டா நீ திருப்பி என்னையே யாருன்னு கேக்குறியா? நீ யாரு? முதல்ல உனக்கு செம்பாவத்துக்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நான் யாராவது இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. இல்லைங்க, செண்பகாட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு அவங்கள நீங்க கூப்பிடுங்க. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். அது எப்படிங்க? அவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? நீங்க யார் என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன அவகிட்ட மட்டும் தனியா சொல்லக்கூடிய விஷயம்? ராட்சசியா இருப்பாங்க. ஹலோ, கட்டாயி தொலைஞ்சு போச்சு. சித்தி சித்தி. ஏய், சித்திக்கு என்னடா வச்சு தொலைஞ்சிருக்க? இல்ல, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஓ, டீயை இப்பவே குடுத்துட்டாவளே, அதனால ராத்திரி சாப்பாடு தருவாவளா மாட்டாவளான்னு சந்தேகமா இருக்கா? அதெல்லாம் போட்டு தொலைறோம். அதை தின்னுட்டு எங்கேயாவது ஓடி போய் தொலை. அது இல்ல சித்தி. பின்ன என்னடா? செண்பகாக்கு வந்த போன்ல நீங்க பேசும்போது டா டி இப்படி எதுவுமே போடாம பேசுனீங்களா? நீங்க பேசுனத வச்சு அந்த பக்கம் பேசுனது ஆம்பளையா பொம்பளையான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏதோ தடி பைய பேசுறாமுடா. ஒரு பொம்பளை பிள்ளை போனுக்கு ஆம்பளை பைய போன் பண்ற நேரமாடா இது? செம்பாவா, செம்பாவா, இங்க வா. என்ன எதுக்குடி உனக்கு இவ்வளவு போன் வருது? யாரடி அவன்? அத்தை ராத்திரில உனக்கு போன் பண்ணி பேசுறவன்? எனக்கு எப்படி அத்தை தெரியும்? நீங்க தானே போன் எடுத்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் என்ன தெரிய போகுது? இதுல என்ன பேரா வந்துகிட்டு இருக்கு? வெறும் நம்பரை தானே வந்துட்டு இருக்கு. ஏய், ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஏஜென்ட் ஃபோன் பண்ணிருப்பான். ஒரு பாலிசி எடுக்கணுங்கிறதுக்காக அவளை கூப்பிட்டுருப்பான். அதனால பேர் வராம நம்பர் மட்டும் வருது. ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்காரவிய எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாவளாங்கு? நாங்கெல்லாம் பாலிசி எடுக்க மாட்டாமாங்கும். சித்தி, உனக்கு வயசாயிடுச்சு சித்தி. அதான் அவன் உன்னை கேட்காம செண்பகாவை கேட்டிருக்கான். உனக்கு இன்சூரன்ஸ் போட்டு நீ வான்னு டக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டா அவனுக்கு நஷ்டமா போயிடும்ல. ஏன் நாசமா போறவனே, என்ன செத்து போனா சொல்றடா? ஐயோ சித்தி, உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேனா? நீ தான் யம தர்மனுக்கே ரொம்ப க்ளோஸ் ஆச்சே. உன்னை போய் தூக்கிட்டு வரா? நீ இருக்கிற தைரியத்துலதான் அவரே தெம்பா சுத்திட்டு இருக்காரு. சரிடா, நீ சொல்றபடியே இருந்துட்டு போட்டோம். போன்ல என்ன வயசா தெரிய போகுது? பாயிண்ட் சித்தி, நீ ஒரு ரிவால்வர் ரீட்டா என்னமா துப்பறீர? அப்போ பேசினவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இல்ல. டேய், எதுக்குடா இப்ப தேவையில்லாம உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? சும்மா இருங்க சித்தப்பா. அவன் கைத்து மேல மூச்சு பிடிக்காம நடந்துட்டு இருக்கான். நிலைமை புரியாம பேசிக்கிட்டு. ஐயோ, இவன் தொல்லை வேற தாங்க முடியலம்மா. சமையல் கடையில சமையல் ஆச்சுன்னா அதை போட்டி பண்ண முதல்ல வெளியே தொலைத்து விடுமா. ஏய், நீ எதுக்கிட்டே அவ போனை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்க? அதனால உனக்கும் பிரச்சனை, அவளுக்கும் பிரச்சனை. பேசாம போன் எடுத்து அவ கையிலே கொடு. நான் செல்போனை அவகிட்ட குடுக்குறேன். அவ செல்போனை பேசிக்கிட்டே இருந்தா வேலை யார் பாக்குறது? சமையல் வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. வேணா ஒண்ணு செய்வோமா? என்ன? நான் வேணா போன அவட்ட குடுத்துறேன். நீர் எல்லா வேலையும் பாக்குறீரா? அவ ஃப்ரீயா போன பேசிக்கிட்டு திரியட்டும். அம்மா, நீ போமா. சமையல் கடையில ஏதாவது வேலை இருந்தா பாருமா. இவ அடங்க மாட்டா, நீ போ. செம்பு, என்ன? உன் கூட பேசணும்னு சொன்னானே ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு சொன்னா? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உனக்கு தெரிஞ்ச பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொன்னா அதுல யாரு இப்ப பேசிருப்பான்னு ஷார்ட்லைஸ் பண்ணிடலாம். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்ல. உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா இலக்கரமா தெரியுதா? என்னோட பிரைவசில தலையிடத்துக்கு நீங்களா யாரு? அவங்க என்னடானா என் போனை எடுத்து வச்சுக்கிட்டு யாரும் என் கூட பேச விடாம பண்றாங்க. நீ என்னடானா ஒவ்வொரு தடவை போன் வரும்போதெல்லாம் யாரு போன்ல ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? செண்பகா நம்பர்னு சொல்ற, வேற யாரோ எடுக்கிறாங்க. ஒருவேளை செண்பகா மொபைலை மிஸ் பண்ணிருப்பாளா? தெரியல. ஆனா மாமா வீடு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒருவேளை இவ அங்க போய் அங்க இருக்கிறவங்க யாராவது போன் அட்டென்ட் பண்ணிருந்தாங்கன்னா? நீ பேச உங்க மேடத்துக்கு நேரா ட்ரை பண்ண. சச்சே, அதெல்லாம் முடியாது. இப்ப நான் திடீர்னு பேசினா ஏதாவது பிரச்சனை வரும். இவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு நான் அப்புறமா அவங்க கிட்ட பேசுறேன். ஆர்த்தி, முதல்ல நீ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஏ? இல்ல, அந்த பொம்பளை யாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நம்ம நம்பருக்கே மறுபடியும் ட்ரை பண்ணாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். அதனால நீ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. ஆர்த்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணிக்கலாமா? இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணு.
அத்தை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க. என்னது டிஃபனா? சோறு இல்லையா? அத்தை தான் ஏதாவது டிஃபன் பண்ண சொன்னாங்க. ஐயோ, ராத்திரி சோறு சாப்பிடலன்னா எனக்கு தூக்கம் வராதே. இவர் பெரிய மகாராசரு, இவருக்கு சோத்தையும் போட்டு தொட்டில கட்டி தாளாட்டு தூங்க வைக்கணும் போல இருக்கு. ஒண்ணு பண்றியா? இப்படியே நடந்து போனன்னு வச்சுக்கேன், ரோட்டு கடையில சோத்தை போட்டு விப்பாவ, அத வாங்கி தின்னுட்டு அங்கேயே படுத்து தூங்கிரு. செய்யலாம் சித்தி. ஆனா செந்தில்னு ஒரு நல்லவன் ஆக்கி வச்ச சாப்பாடுலாம் சாப்பிடாம போயிட்டானே சொல்லி மன வருத்தப்படுவல, அதை நினைச்சாதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதான பார்த்தேன், நீ கஞ்சி தண்ணிய ஊத்தி வச்சாலும் குடிச்சிட்டு போற கேஸ், டிஃபனை விட்டுட்டு போறியாங்கும். சரி சரி சரி, அதெல்லாம் விடு. என்ன டிஃபன் செம்பு? சப்பாத்தி. சப்பாத்தி. இவர் பெரிய பழவரு, செம்பு செந்தாளம் பூவுன்னுட்டு. ஏண்டா அவ அம்மா கறிதான் அவளுக்கு செம்பவா தேவின்னு ஒரு அழகான பேரை வச்சிருக்கால, செம்பவான்னு கூப்பிடு. அத விட்டுட்டு செம்பு டம்ளர்ன்னுட்டு இருக்க. சித்தி, இதெல்லாம் செல்லம்மா கூப்பிடுற பேரு. உனக்கு கூட தான் உங்க அம்மா ருக்குமணின்னு பேர் வச்சது. ஆனா சித்தப்பா உன்னை செல்லம்மா ருக்கு ருக்குன்னு கூப்பிடுறது இல்லையா, அந்த மாதிரி தான். பட்டு கடப்பையில என் வீட்டுக்காரரு என்னைய ருக்குன்னு கூப்பிடுவாரு, பக்குன்னு கூப்பிடுவாரு. அதுல அவருக்கு உரிமை இருக்கு. நீ யாருடா கூப்பிடுறதுக்கு? அதுவும் இதுவும் ஒன்னா மக்கு. ஏன் ஆகாசு, பவித்ரா டிபன் ஆயிருச்சு, 2 பேரும் சாப்பிட வாங்க. ஏங்க உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? டிபன் ஆயிருச்சு, சாப்பிட வாங்க. அதை எதுக்குடா எடுக்கிறப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செண்பா நம்பருக்கு ஒரு போன் வந்ததுல, அவன் நம்மள கடுப்பேத்துனால, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நாம அவனை கடுப்பேத்துவோம். அந்த பையனோட நம்பர் ரிசீவ்ட் லிஸ்ட்ல இருக்கும்ல. This number is currently switched off. Please try again later. என்னடா ஆச்சு? சித்தி, நீ போடல பயந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இதான் சித்தி மாதிரி ஒரு ஆள் வேணும்ன்றது. உங்களுக்கெல்லாம் சித்தியோட அருமை தெரியவே இல்ல. டேய் அருவே, வாய மூடு. நீ என்ன இடையில இடையில 4 பிட்டு போட்டுக்கிட்டு இருக்க? அவ ஓஞ்சாலும் நீ ஓய மாட்ட போல இருக்க. என்னது? இல்லம்மா, அல ஓஞ்சாலும் அவன் ஓய மாட்டான் போல இருக்குன்னு சொன்ன. அல அல சாப்பிடுவோம். சரி சரி.